ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் நம்ம சேனலில் ஜாலியான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற சினிமா தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள், ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்படி ஃப்ளாப்பாக ஃபெயிலான்னு சொல்லி ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் கோலிவுட்டில் இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு வார காலமாக ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து கேரளா சினிமா எந்த அளவுக்கு உலுக்கியது, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்குமா, கோலிவுட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கா, கோலிவுட்டில் இந்த இஷ்யூ எந்தளவுக்கு பெருசாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதா அந்த க்யூரியாசிட்டி இருக்குது. பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவில் டெய்லி இதுக்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்டில் இந்த இஷ்யூ பெரிய லெவலில் பாதிக்காது. கண்டிப்பாக ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மாதிரி அங்கே வந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்காது. 2017 ஒரு நடிகை காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் காரை மறித்து உள்ளே ஏறுறாங்க. அந்த நடிகையை வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாங்க. விசாரித்து பார்க்கும்போது தெரியுது, அதை பண்ண சொன்னது கேரளா சினிமாவின் ஒரு முன்னணி நட்சத்திரம், ஒரு கமர்ஷியலான ஹீரோ. இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஷாக், அவர் எப்படி இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் மார்க்கெட் போச்சு, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் WCC, உமன் இன் சினிமா கலெக்டிவ். நிறைய நடிகர்கள் அதில் மெம்பராக ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க. அதாவது ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹேமா அவங்களுடைய தலைமையில் ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, பெண்கள் வந்து கேரளா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, சைக்கலாஜிக்கலாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 வருட காலம் 2017 19 வரைக்கும் நிறைய பேரை பார்த்து பேசி ஒரு பெரிய ரிப்போர்ட், ஒரு 200 பக்கத்துக்கும் மேலே இருக்கிற ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி 2019 கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அது ரீசெண்டாக தான் அந்த அறிக்கை வெளியே வந்திருக்கு. அதுதான் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை 2 வகையாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் வந்து சூப்பருங்க, செம்ம, 2 வருஷம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு கேரளா சினிமாவில் இருக்கிற ஒரு கருப்பு பக்கத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் மாட்ட போகிறாங்க பாருங்கள், வேறு லெவல் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பக்காவான ஒரு ஃபெமினிஸ்டான ஒரு ரிப்போர்ட். இந்த வேலையில் இருக்க சிரமங்கள் என்னென்ன, இதைத்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சினிமாங்கிறது ஒரு மாஃபியா, ஒரு 10-15 பேரோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலாக வேறு ரூட்டில் போகிற மாதிரி இருக்குது. சீனியர் டைரக்டர் ரஞ்சித், அப்புறம் சித்திக், அவர் வந்து அம்மா சங்கத்தில், அதாவது கேரளா நடிகர் சங்கத்தில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அப்புறம் ஜெயசூர்யா, ரொம்ப ஃபேமஸான ஹீரோ. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் மேலே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதுதான் எல்லாருக்குமே ஷாக், இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பக்கம் உண்மையாகவே இருந்தாலும், இதில் பெரிய லெவலில் சம்மந்தப்படாத மோகன்லால், மம்முட்டி எல்லாரையுமே இப்போ இழுத்து அவங்களையும் அசிங்கப்படுறது தான் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த அறிக்கை வந்து சில நாட்கள்லேயே அம்மா சங்கத்தில் இருக்க முக்கியமான பொறுப்பில் இருக்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க, தலைவர் மோகன்லால் அவர்கள் உட்பட. ஸோ இதுதான் பெரிய லெவலில் பேசும்போது ஆச்சு. ஆக்சுவலி அவர் ராஜினாமா பண்ணது ஓகே, ஏன்னா ஒரு நடிகை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நடிகர் சங்கம் தான் பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் நடிகர் சங்கம் போக்கிருக்கணும். அதுதான் நடிகர் சங்கம் இருக்குது. ஒரு நடிகையருடைய குறைகளை கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் நடிகர் சங்கத்தோட வேலை. ஸோ அதுலேருந்து நம்ம தவறிட்டோம் அப்படின்னு அந்த கமிட்டி மெம்பர், இந்த கமிட்டி கொடுத்த அறிக்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு, ஸோ இது அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க பெருந்தன்மையாக. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை எப்படி நீங்கள் ராஜினாமா பண்ணலாம், நாங்கள் ஒரு சில பேரை சொல்லியிருக்கோம், அப்போ நீங்கள் அவங்கள திட்டணும், நீங்கள் பொறுப்பு இல்லாமல் ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து மோகன்லால் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் ராஜினாமா பண்ணி ஒரு 4-5 நாள் எங்கே போனாருன்னு தெரில. எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சென்னைக்கு ஓடி போயிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவர் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சார் ஒரு 5 நாளைக்கு முன்னால். அப்போது எல்லா ப்ரெஸ்ஸும் வந்திருந்தாங்க, ஒரு முக்கியமான ப்ரெஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே நடந்த சம்பவம் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மோகன்லால் முடிந்த அளவுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கேயும் ஓடி போகல, இங்கே தான் இருக்கேன், உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. பட் அவரை இடைமறித்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்பவுமே ஒரு லைஃப்பில் ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஆள், ப்ரொஃபஷ்னலாகவோ பண ரீதியாகவோ புகழின் உச்சியில் இருக்கிற ஒரு ஆள் மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்லை விட்டு எறிவாங்க. அப்படின்னா நீ பெரிய ஆளா, நான் கேள்வி கேட்குறேன், வேறு உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் வரேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் மோகன்லால் மேலே யாருமே எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. அவர் நடிகர் சங்க தலைவர், அவ்வளோதான்.
ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். இது வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ நடுவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணால் அதனால் நான் கண்டிப்பாக அனுபவிக்கணும், நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன், இவ்வளோ சொல்கிறார். பட் அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அசிங்கப்படுத்துகிற ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு சில நடிகர்களில் பார்த்துருப்போம், அவங்க மேலே நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ மோகன்லால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பார்த்ததே இல்லை. மாற்றி கொஸ்டின் கேட்டு அவரை இன்சல்ட் பண்ணுங்கிற நோக்கத்திலேயே அந்த ப்ரெஸ் மீட் நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேலும் மோகன்லால் என்ன சொன்னாருன்னா, 21 சங்கங்கள் இருக்குது, ஐ மீன் கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஏன் அம்மா சங்கத்தை மட்டும் நீங்கள் புரிய வச்சு உள்ள கேள்வி கேட்குறீங்க, எல்லாரையும் கேளுங்க, தப்பு எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஹேமா கமிட்டியோட அந்த ஃபுல் அறிக்கை இன்னும் வரல, வந்தால் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னார், கேரள சினிமா வந்து அழியாமல் பார்த்துக்கோங்க, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதே விஷயத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா, அதாவது மோகன்லால் அவர்கள் ப்ரெஸ்ஸை வந்து நேரில் சந்திச்சதுக்கப்புறமா மம்முட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடுறார். ஆனால் மோகன்லால் பண்ண தப்பாக அவர் பண்ணல, நேரில் வரல. பார்த்தார், உண்மைதான், நீங்கள் நேரில் வந்தால் எப்படி அசிங்கப்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை மட்டும் விட்டார். அந்த அறிக்கையிலே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அதாவது காவல்துறை வந்து நேர்மையாக விசாரித்தாங்கன்னா ஜட்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும், அப்போ யார் தப்பு பண்ணாலும் ஜட்மெண்ட் வந்துடும், அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். மோகன்லால் சொன்ன இந்த பாயிண்ட்டையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, கேரளா சினிமாவை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த கடந்த ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 கேரளா சினிமா வந்து வேறு லெவலில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் 100 கோடி 200 கோடி இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகிட்டுருக்கு. இந்த வருஷம் கேரளா சினிமாவோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியை காட்டுது. இப்படி பெரிய லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிளாக் மார்க் நம்ம மேலே விழுது. இதை அப்படியே விட்டால் இந்த தொழிலுக்கு வந்து நல்லது இல்லை, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லைன்னு தான் இவங்க 2 பேரும் சொல்ல வராங்க. மோகன்லால் மற்றும் மம்முட்டி இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க சொன்ன விஷயத்த பெரிய லெவலில் ப்ரெஸ்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லணும். ப்ரெஸ் வந்து என்ன மோட்டிவில் இருக்காங்கன்னா, இவங்க பயங்கரமாக திட்டணும். இப்போது ஒரு பக்கம் ஆக்டர்ஸ்லாம் திட்டுறாங்கல்ல, பயங்கரமாக ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாங்க, அந்த மாதிரி பேசணும் தான் எதிர்பார்க்குறாங்க ப்ரெஸ் வந்து. மம்முட்டி மோகன்லாலும் ஒரு காமன் கம்போஸ்டாக ஒரு நியூட்ரலாக பேசுகிறது ப்ரெஸ்ஸுக்கு பிடிக்கல, இல்லை அதை வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பற்றி தமிழ்நாட்டில் குஷ்பு மேடமும் ராதிகா மேடம் தான் அதிகமாக பேசியிருக்காங்க, அதிகமாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ராதிகா மேடம் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கேரளாவில் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் கேரவேனுக்குள்ளே ஆக்ட்ரஸ் ட்ரெஸ் மாத்திரத்தை வந்து கேமரா மூலமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னது. மோகன்லால் சார் வந்து கால் பண்ணி விசாரிச்சிருக்காரு ராதிகா மேடமை. இன்ஃபேக்ட் கேரளா போலீஸ் ராதிகா மேடம்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. சுஜித்ரா இவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் கேரளா போலீஸை ஒரு குறிப்பிட்ட நடிகையை வந்து விசாரிக்க வச்சுருக்கு. சுஜித்ரா வந்து அந்த ஹேமா கமிட்டியை பற்றி கழுவி ஊற்றுனாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ரிப்போர்ட்டே கிடையாது, சும்மா உட்காந்து பணக்கார பெண்கள்லாம் சும்மா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபெமினிஸ்டான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பிரெட்டு மேலே மைனஸ் தர்ற மாதிரி சும்மா ஒரு சாதாரணமாக கொடுத்துருக்காங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லாமல் அவங்க சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் கோலிவுட்டில் இருக்கிற பார்ட்டி கல்ச்சர். நிறைய பெரிய நடிகர் பேர் சொன்னாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகர் வந்து எப்போயுமே பார்ட்டி வைப்பார், அங்கே ட்ரக்ஸ் அதிகமாக புழங்கும் அப்படிலாம் சொன்னாங்க அவங்க. அது வந்து அப்போ பெருசு ஆகலை, அப்போ அதை பெருசு பண்ணவே இல்லை யாருமே. இப்போ அவங்க சொல்கிற விஷயம் இதே இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் கேரளாவிலையும் இருக்குது, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதாவது WCCயில் மெம்பராக இருக்கிற ஒரு நடிகை ரீமா, அப்புறம் அந்த ரீமாவுடைய கணவர், இந்த கப்புள் வந்து அடிக்கடி பார்ட்டி வைப்பாங்க, அதில் ட்ரக்ஸ் அதிகமாக புழங்குறது மட்டும் இல்லை, அங்கே வர புதுமுக நடிகருக்குள்ளே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஏற்படும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் நடக்குது. ஸோ WCCயில் இருக்கிற ஒரு பெண் நடிகை பார்த்திங்கன்னா பார்ட்டி வைக்கிறாங்க, அங்கேயும் அதுதான் நடக்குது, இதுதான் சினிமாலேயே நடக்குது. ஸோ இது என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை, எல்லாமே அந்த ட்ரக் கலாச்சாரத்துலேருந்து ஆரம்பிக்குது, பார்ட்டி கல்ச்சர்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு குண்டு தூக்கி போட்டாங்க. இப்போ கேரளா போலீஸ் அந்த ரீமா மற்றும் அவங்களுடைய கணவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அடிஷனாக நேற்று நிவின் பாலி மேலே ஒரு நடிகை வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதுதான் இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ நிவின் பாலி வந்து டக்குன்னே ப்ரெஸ் மீட்டை கூட்டிட்டார். இந்த விஷயம் வெளியே நியூஸாக வந்த உடனே ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் எல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கோ ஆஃபீஸோ எங்கேயோ கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் படப்படன்னு பேசிட்டார். பாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ஃபைட் பண்ணுறேன், நான் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அவர் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டார். இப்போது எல்லாம்
கொஞ்சம் வேறு மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வெளியே வருது. ஒருவேளை WCC சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்ஷான விஷயங்கள் நடக்கலையோ. ஏன்னா WCC ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேறு, இப்போ போயிட்டுருக்கிற நோக்கம் வேறு. இப்போ ஹேமா கமிட்டி எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு எதிராக நிறைய ஹாரஸ்மெண்ட் நடக்குது, அதை ப்ரூவ் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, டக்குன்னு ஒரு பெரிய நடிகர் மேலே அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஈஸியாக கேஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக்காக போயிட்டுருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ WCC, ஹேமா கமிட்டி இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்புகள் உருவானதுக்கப்புறமா இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் மேலே எத்தனை நடிகர்கள் இல்லை டெக்னீஷியன்ஸ் வந்து புகார் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த காருக்குள்ளே பாவனா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, அந்த ஹாரஸ்மெண்ட் அனுபவித்தவங்க அவங்க தான். அது செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட், அது பனிஷபிள், அதை கண்டிப்பாக தண்டிக்கணும். ஆனால் ஒரு தொழிலில், சினிமா மாதிரி தொழிலில் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு பக்கமான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த விஷயத்தில் குற்றவாளின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பக்கமுமே ஒத்துக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அப்போ அது க்ரைம் கிடையாது. அப்போது இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னால் இந்த நடிகர் இப்படின்ட்டு ஆஃபர் பண்ணார், அதனால நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு இப்போ சொல்கிறது மூலிமா அந்த நடிகரை கண்டிப்பாக கைது பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இட்ஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த நடிகையினால் என்ன பண்ண முடியும்னா, அந்த நடிகரை அசிங்கப்படுத்த முடியும், கேவலப்படுத்த முடியும். அவர் நிரபராதி, இது வந்து கேஸே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நாள் வரைக்கும் அந்த நடிகரை அசிங்கப்படுத்தலாம். WCC அமைப்பு டெஃபினட்டாக நிறைய பேரை பேச வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வச்சுருக்கு. இனிமேல் வரக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஒருவேளை ஆஃபர் பண்ண போகிற இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எங்கே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கண்டிப்பாக நல்ல இனிஷியேட்டிவ் தான். இதே மாதிரி சங்கம் மாதிரியோ அமைப்பு மாதிரியோ இதுக்கப்புறம் கோலிவுட்லேயும் இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஹிந்தி பக்கமும் வரலாம். அது கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா, டெய்லி ஒவ்வொருத்தராக வந்து ஒரு நடிகர் மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா, இந்த விஷயம் வந்து இந்த சீரியஸ்னஸ் அப்படியே டைல்யூட் ஆகுமோன்னு தோணுது. சினிமாவில் ஒரு நடிகருக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டாக் பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்டு இருந்த விஷயம் தான் இப்போ அதிகமாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கோலிவுட்டில் நிறைய இளம் தலைவர் இயக்குநர்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி இப்போலாம் ஒரு சில இடங்கள் நடக்கலாம், ரொம்ப மெச்சூர்டு இல்லை ஒரு உப்மா கம்பெனி அந்த மாதிரி இடங்கள் நடக்கலாம். பெரிய கம்பெனிஸ் அதெல்லாம் நிறைய மாறிட்டாங்க, எவ்வளோ மாறிடுச்சு. பட் மறுபடியும் இதை பற்றி பேசுறதுனால இது வந்து பெரிய லெவலில் மாற்றம் சேஞ்சஸ்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் ஸ்டில் WCCங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கு சினிமா துறையில். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஒருவேளை இதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க கூட பயப்படுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு WCC. நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கேரளாவில் வெடித்த மாதிரி பெரிய பூதாகரமான இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டிலையும் கோலிவுட்லேயும் வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட்.